வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட்டு நல்ல கேள்வி. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. பொதுவாகவே ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணுறத விட ஒரு படத்தோட ஸ்கிரிப்ட் எழுதி அது இப்படி வருமோ இல்லை இந்த ஒரு ஃபார்மெட்டில் வருமோ, இது மக்கள் எப்படி அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க, இதையும் தாண்டி தியேட்டருக்கு எப்போ மூவி வருது, ஆனால் ப்ரெஷர் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கா என்ன? எப்படி? ஈஸி கிடையாது. ஏன்னா இப்போது நீங்கள் சொன்னது நல்ல ஒரு கொஸ்டின், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க கதை எழுதுகிறாங்க, ஒருத்தவங்க டைரக்ஷன் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க வசனம் எழுதுகிறாங்க. அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் பிரிஞ்சு இருக்கும் போது அது வேறு மாதிரி ஒரு டீமாக சேரும். ஆல்ரெடி ஜெயிச்ச ரைட்டர்ஸ் இருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்ட் கதாசிரியர் இருப்பாங்க, டைலாக்ஸ் எழுதுகிற ரைட்டர் இருப்பாங்க. டைரக்ஷன்றது ஷார்ட் வைக்கிறது, அந்த இதில் ஸ்க்ரீன் ப்ளே அப்படி போயிடும். பட் எனக்கு இது ஒரு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இது ஒரு பெரிய பரீட்சை தான் எனக்கு. அதுலேயும் நம்மளே எல்லாமே பண்ணும்போது ஜட்ஜ்மெண்ட் எது ரைட்டு எது ராங்கு, மக்களுக்கு இது சேருதா. இப்போ எனக்கு ஒரு புரிதல் இருக்குது, அது மக்களுக்கு புரியணும். ஸோ அது கொண்டு போகிறது எப்படி அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஒரு கடினமான ஒரு குழப்பம்னு தான் சொல்லணும். ஸோ குழம்பி தான் நான் ஒரு 35 டேஸில் நான் படத்தை ஃபுல்லாகவே ப்ரொடக்ஷன் ஷூட்டிங் முடிச்சிட்டேன், வித் சாங்ஸ் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் டென்ஷனாக இருந்தாலும் நிறைய சிக்கல்கள் வந்தது. ஆர்டிஸ்ட் ப்ராப்ளம் வந்தது, லொக்கேஷன் ப்ராப்ளம் வந்தது. ஸோ பட்ஜெட் ரீதியாக இதெல்லாம் நம்ம சிலது யோசிப்போம், ஆனால் அது நடைமுறைக்கு சரியாக வராது. ஸோ உடனே சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு டேக் டைவர்ஷன், வேறு ஒரு சீன் எழுதுவோம். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணது தான் இந்த படத்தில். ஆனால் அதுக்கப்புறம் இந்த எடிட்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போய் உட்காந்து நம்ம ஒரு வாட்டி படத்தை ஃபுல்லாக எடிட் பண்ணதுக்கப்புறம் போட்டு பார்க்கும்போது என்னமோ கம்மியாக இருக்கே, இது ஏதோ ஓகே நல்லா இருக்குது, தப்பாக இல்லை, ஆனால் எனக்கு எங்கேயோ ஏதோ கம்மியாக இருக்குது, என்னங்கிறது தெரியாது. ஸோ நம்ம 4 பேர்கிட்ட சஜஷன் கேட்டோன்னே ஒருத்தவங்க சூப்பர்ன்னுவாங்க, ஒருத்தவங்க என்னங்க எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்வாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு குழப்பந்தான் உண்டாக்குமே தவிர கிளாரிட்டி கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இப்படி குழம்பி நான் 10 வாட்டிக்கு 50 வாட்டி திரும்பி பார்த்து, திரும்பி எடிட் பண்ணி, திரும்பி சரி வா ஒரு வாட்டி ஷூட் போகலாம், இப்படி வேறு ஒரு சீக்வன்ஸ் எடுத்து உள்ளே சேர்த்து இந்த லொக்கேஷனில் பண்ணால் தான் இது ஒர்க் அவுட் ஆகும். இப்படி ஒரு ஆல்மோஸ்ட் 1 இயர் ட்ராவல். ஷூட்டிங் நம்பர் ஆஃப் டேஸ் ரொம்ப கம்மியாக பண்ணனால தான் என்னால் பட்ஜெட்குள்ளே ஒரு டீசன்ட் பட்ஜெட்டில், லோ பட்ஜெட் கிடையாது, டீசன்ட் பட்ஜெட்டில் பண்ண முடிஞ்சது. பட் ஆன் த ஹோல் படமாக பார்க்கும்போது அகெயின் எடிட்டிங்கில் நிறைய வேலைகள், டப்பிங்கில் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி ஒரு படமாக உருவாக்கி ஓகே அப்படின்னு பார்த்து எனக்கு திருப்தி ஆகிறதுக்கு டுக் டைம். ஏன்னா எனக்கே என் மேலே கான்ஃபிடென்ஸ் எல்லாருக்கும் இருக்கும், ஆனால் அந்த கான்ஃபிடென்ஸ் தப்பாயிடக்கூடாது. ஏன்னா ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரும்போது அவங்களுக்கு புரியணும். கரெக்ட், அதுதான் மெயின், கனெக்ட் ஆகணும், புரியணும். அது கொண்டு வர்றதுக்கு நம்மளே பண்ணும்போது ரொம்ப ரொம்ப குழப்பான வேலை தான் அது. எங்களுக்கு அதில் ஒரு மூவி பார்க்கும் போதே கண்டென்ட் இருக்குன்னு நாங்கள் ஜட்ஜ் பண்ணுறோம். எப்படின்னா நீங்கள் பேசினாலே கண்டென்ட்டா. ஸோ ஒரு ஆடியோ லான்ச்சில் மேம் வந்துட்டாங்களா, அப்போ நாங்கள் வரோன்னு சொல்லக்கூடிய நாட்களாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த மாதிரியான கண்டென்ட் இருக்கும் மேடம் இந்த படத்துக்கு? எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் தான். ஒரு ஃபேமிலிக்கான, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க வேண்டிய அந்யூன்யம் ஒரு சில குடும்பங்களில் இருக்கும். சிலது ஒரு எப்படி சொல்கிறது, இந்த அருண் என்ற வித்யான்ற 2 கேரக்டர்ஸ் நான் எழுதியிருக்கிறது ஒரு சராசரி ஃபேமிலியில் இன்றைக்கி ஜென்ரேஷனில், இன்றைக்கி ஒரு 30-40 இயர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கப்புள்ஸ் எப்படி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே ஒரு ரொம்ப ஃபார்மாலிட்டிஸ் இருக்காது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் பெட்டில் படுத்துப்பாங்க, ஒய்ஃப் தரையில் படுத்துப்பாங்க, இல்லை தனித்தனியாக பெட்டில் கூட பக்கத்தில் பெட்டில் சிங்கிள் பெட்டில் கூட படுத்துப்பாங்க. இது ஒரு பழக்க வழக்கம். அந்த காலத்து அவ்வளோதான் தெரியும், அவ்வளோதான் பண்ணணும், பயம், மரியாதை இதெல்லாமே ஓவர் டேக் பண்ண காலங்கள் இருக்குது. எங்கள் வீட்லேயும் எங்கள் தாத்தா பாட்டி அப்படிலாம் இருந்திருக்காங்க இல்லையா. ஸோ அடுத்து எங்கள் அம்மா அப்பா ஜென்ரேஷன்னும் போது அது இன்னுமே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் டைனமிக்ஸ், ஒரு பார்ட்னர்ஸ்குள்ளே, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே என்ன மாதிரி ஒரு அந்யூன்யம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு படத்தில் பார்க்கும்போது ஆர்டிஃபிஷியலாகவும் இல்லாமல் யதார்த்தத்துக்கு கனெக்ட் ஆகணும். அதே சமயத்தில் சிச்சுவேஷன்
இந்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2 பேருமே வந்து ஒன்று இந்த ஏஜ் 40 தொடும்போது குழந்தைங்க பெற்றுக்கலாம், கரெக்டான டைமில் அது நடக்கலை. அது ஒரு சில விஷயங்கள் அதையும் காட்டியிருக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட்டும் வந்துடும். ஸோ இங்கே வந்து இப்போ இவளுக்கு குழந்தை வேணும், ஏன்னா எல்லாரும் சேர்ந்து அவளை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. 40 குழந்தை இல்லைன்னா வந்து லைஃபே வேஸ்ட்டுன்ற அளவுக்கு இப்போது அது நிறைய பேர் வந்து அப்படி தான் நம்புகிறாங்க. அண்டு சில பேருக்கு அது வந்து இட்ஸ் ஓகே, தே டோன்ட் கெட் மேரிட் ஆல்சோ, தே டோன்ட் ஹாவ் சில்ட்ரன், தேர் ஓகே. பட் ஒருத்தரோட இது தானே. ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லி சொன்னோன்னே அவளுக்கு இதாகிட்டு ஷி வாண்ட்ஸ் அ பேபி. பட் அவன் வந்து பேபி வேணாங்கிறான். பட் அதுக்கு ஸ்ட்ராங்கான காரணமும் இருக்குது. ஸோ இந்த ஒரு போட்டியில் ஒரு டாம் அண்ட் ஜெரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு டாம் அண்ட் ஜெரி ஒரு 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 கேம் இருக்கும்ல, எப்படி இவனை மடக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறது, அந்த சீக்வன்சஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் இந்த சீக்வன்சஸ் யாரும் எடுக்கலை. அது வந்து நான் தைரியமாகவே சொல்லுவேன். புதுமை கண்டிப்பாக இருக்குது, யூத் கண்டிப்பாக இருக்குது. ஐயோ 40 வயசு என்னங்க இவங்க லவ் கிடையாது. 40 வயசுங்கிறது வயசு வந்து உடல் ரீதி தான் ஏஜுங்கிறது, மனசுக்கு வந்து ஏஜ் கிடையாது. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்டை வந்து நம்ம வந்து லவ் பண்ண வைக்கணும், நம்மளை கூட வச்சுக்கணும். அதே மாதிரி ஒய்ஃப் வந்து நம்ம வந்து அவளை எப்போவுமே வந்து ஒரு ஒரு ரொமான்ஸ் இருக்கணும் அந்த ரிலேஷன்ஷிப்லன்னா 2 பக்கமும் முயற்சி இருக்கணும். அதில் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம சொல்லியிருக்கோம். எக்ஸாக்டாக வந்து இந்த மூவியில் வந்து நான் தான் ஆக்ட் பண்ணணும், வேறு யாருமே ஆக்ட் பண்ணியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு இப்போ வரைக்கும் மார்க்கெட் வேல்யூ இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டார் வேணும் போகிறோமோ ஆக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஏன் போகாமல் நீங்கள் ஆக்ட் பண்ண இல்லை, ஏன்னா எனக்கு வந்து நெசசிட்டி படலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எடுக்கிற கதை வந்து 40 வயசுக்கான ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஸோ நான் யார் வந்து ஸ்டார் வேல்யூன்றதெல்லாம் இன்றைக்கி ஆக்சுவலி யாருக்கும் இல்லைங்க, ஆனஸ்ட்டாக சொல்கிறேன். ஹீரோஸ்க்கு கண்டிப்பாக இருக்குது, அது வந்து உச்ச நடிகர்களுக்கு இருக்குது. அதுவே ஒரு லெவலுக்கு மேலே கீழே போயிட்டிங்கன்னா அந்த ஹீரோஸ்க்கே வந்து ஒரு படம் ஓடுனா அடுத்த படத்துக்கு மார்க்கெட் இருக்குது. அப்படி தான் இருக்குது சுச்சுவேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது, ஒரு படம் ஓடினாலே சம்பளம் வந்து அநியாயத்துக்கு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த சம்பளத்தை கொடுத்து நீங்கள் அவங்கள வேலை வாங்கி அத்தனை கேரவேனை அத்தனை டூப்பு பண்ணுறது என்னமோ வந்து ஆக்ஷனே இல்லாத படமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு 7 டூப்பு 8 டூப்புங்க. சத்தியமாக சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் அசிஸ்டன்ட் ஒருத்தர்னா பரவாயில்ல, குக்குலேருந்து வீட்டு சர்வெண்ட் மேட்லேருந்து நர்ஸு நானி எல்லாருமே வராங்க ஸ்பாட்டுக்கு, 3 கேரவேன் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது, தேவையில்லை. என்னோட கதைக்கு அது தேவையில்லை. நான் மேபி அப்படி ஒரு சூப்பர் ஸ்டார் வச்சு ஒரு படம் எடுக்கிறேன், ரஜினி அங்கிள் வச்சு நான் ஒரு படம் எடுக்கிறேன், நான் வந்து ஒரு அஜித் வச்சு ஒரு படம் நாளைக்கு எடுக்கிறேன் அப்படின்னா அந்த படத்துக்கு யார் கதாநாயகியாக இருக்கணுன்றது தேவைப்பட்டால் ஒரு ஆர்ட் ஸ்டார், இல்லைன்னா ஒரு நல்ல நடிகர் போதும் எனக்கு. ஸோ இன்றைக்கி மக்களை பொறுத்த வரைக்கும் நடிகர்களை வந்து அவங்க வந்து வரவேற்கிறது, அவங்க படங்களை வந்து இனிஷியலாக வரவேற்கிறாங்க. ஆனால் அதில் கதை இல்லைன்னா அந்த படமும் ஓட மாட்டேங்குது, லாஸ்ட்டில் தான் முடியுது. ஸோ கண்டென்ட்டுக்கு தான் வேல்யூ, அந்த கதைக்கும் அந்த படத்துக்கான வேல்யூ தான் இன்றைக்கி கலெக்ஷன். ஸோ நம்ம வந்து ஒரு பட்ஜெட்டில் எடுப்போம், நிஜமான ஒரு கதையை நம்ம வந்து காட்டுறும் போது ஒரு ரியாலிட்டி இருக்கணும். அந்த ரியாலிட்டிக்காக தான் இப்போ நான் நடிக்கிறேன்னும் போது இப்போ நம்ம வந்து ஒரு யங்ஸ்டரை வந்து கூட போட்டுட்டு ஜஸ்ட் பிகாஸ் ஏன்னா நான் யங்காக தெரியணுன்றதுக்காக ஒரு நியூ கமராக ஒரு 30+ இருக்கக்கூடிய யாரோ ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டு நம்ம யங்காக காமிச்சிக்கலாம் அப்படின்றது வந்து என்னோடய நோக்கம் கிடையாது. ஸோ இப்போ இந்த கதை பண்ணும்போது நம்ம ஓகே, எனக்கும் அதே ஏஜ் குரூப் தான், நான் ஒரு ஆர்டிஸ்ட், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு நான் டைரக்ஷன் பண்ணலை. அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டைரக்டர் கிடையாது. ஸோ நான் ஒரு ப்ரொடக்ஷனாக நம்ம பண்ணுறோம், நான் எழுதுகிறேன். ஸோ நான் நடித்த அந்த கேரக்டர் எனக்கு ஓகே, ஏன்னா அந்த ஏஜ் குரூப்பு, அந்த குழந்தையின்மை, அந்த விஷயங்கள் இது எல்லாமே எனக்கு செட் ஆகுது, ஓகே, நோ ப்ராப்ளம், கரெக்டாக இருக்கும். இப்போ என் கூட நடிக்கிறதுக்கு வந்து யார் பண்ணால் அது ப்ளஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு சஜஷன் ராபர்ட்னு சொன்னப்போ கண்டிப்பாக வந்து அதை நான் ப்ளஸ்ஸாக தான் பார்த்தேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா 2 பேர் சேரும்போது ஒரு மார்க்கெட் உருவாகுது. ஸோ அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ப்ளஸ் ஒரு பப்ளிசிட்டி, அப்படி வந்து ஒரு கால்குலேஷன் தான் வந்து இந்த காம்பினேஷன் அப்படி அமைஞ்சது தான். அண்ட் இன்னொன்று நான் உண்மையாக சொல்கிறேன், நிறைய டைரக்டர்ஸ் மாற்றுறது, ஆர்டிஸ்ட்டுங்களை வந்து நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் இன்டர்ஃபியரன்ஸ் நிறைய பேர் வந்து கதையை மாற்றுறது, சீனை மாற்றுறது, திடீர்னு இந்த சீன் நான் பண்ண மாட்டேன்னுவாங்க. இதில் போல்டானதுன்னா நான் போல்டாக வந்து ட்ரெஸ்ஸு வந்து நான் ஒரு ஷார்ட் ட்ரெஸ் போடுறதே எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பர்சனலாகவே வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு இதுக்கெல்லாம் போடுவேன். நமக்கு வந்து அது சூட் ஆகலை,
அப்படின்ற விஷயத்த நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். ஆபாசமாக தெரியக்கூடிய விஷயத்த நம்ம பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஒரு அது நமக்கு சூட் ஆகுதா அந்த ட்ரெஸ்ஸை நம்ம போடலாம். ஆனால் இந்த கண்டென்ட்டை நான் பண்ண மாட்டேன், இது வந்து எனக்கு அப்படின்றவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு ஆக்டர்னா இப்போ நானும் வந்து வெளிப்படங்கள் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வந்து அவார்ட்ஸ்க்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கு. அது கூடிய பெரிய ப்ரொடக்ஷன். அது ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம். அது வரும்போது உங்களுக்கு தெரியும். அது நெக்ஸ்ட் இந்த கியூ வருது, திஸ் இயர் எண்ட் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு போல்டான கேரக்டர், ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான. எல்லா ஹீரோயின்ஸுமே ஐயோ இந்த கேரக்டர் வேணாங்க, இது ரொம்ப போல்டாக இருக்குது அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அந்த கேரக்டர் நான் சேலஞ்சாக எடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ சில ஆக்டர்ஸ்க்கு அந்த தைரியம் இருக்குது ஒத்துக்கிறதுக்கு, சீன்ஸ் பண்ணுறதுக்கும் தைரியம் இருக்குது. ஏன்னா அவங்க தப்பாக காமிக்கப்படலை, அந்த சிச்சுவேஷனுக்கு அது தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கதையை மாற்றணுன்னா நம்ம வந்து கண்டென்ட் அடி வாங்கிடும். ஸோ கோஆப்ரேட்டிவ் ஆக்டர்ஸ் வேணுன்றதுனால தான் எங்கள் டீம்லேயே எவ்வளோ பேர் இருக்காங்க. ஷகிலாக்கா இருக்கட்டும், நிறைய ஆக்டர்ஸ் தட் கார்த்தி, கணேஷ் எல்லாருமே வந்து எனக்கு ஒரு நீண்ட நாள் நண்பர்கள். ஸோ அவங்க எல்லாரும் ஆப்டாக இருக்காங்க, அந்த கேரக்டருக்கு ஆப்டாக இருக்காங்க. ஸோ நமக்கு அது போதும். மக்களை பொறுத்த வரைக்கும் கதையை நம்ம ஒழுங்காக கொடுத்தோன்னா அதை அவங்க அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ அப்படி அமைஞ்சது தான் இந்த நடிகர் கூட்டம். இன்னும் ஒரு கமெண்ட்ஸ்லேயே பார்த்தோம், நாங்கள் ஒரு சில கமெண்ட்ஸ் பார்த்தோம். கிரண் அது வந்து தமிழ் சினிமா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டென்ட்டுக்கு மட்டும்தான் ஒரு வேல்யூபிளான ஒரு இஷ்யூ வருது. ஸோ ஆனால் கிரண் மேமோட போர்ஷன்ஸ் வந்து படத்துக்கு எந்த அளவுக்கு தேவை, எந்த அளவுக்கு வாலண்டியாக வச்சப்பட போர்ஷனா, இல்லை இப்படி வச்சாதான் ஆடியன்ஸ் பார்ப்பாங்கன்னு? அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் வைக்கணும்னா நம்ம வந்து அது கண்டென்ட்டே மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிரண்ணோட போர்ஷன்ஸ் இல்லை, வேற மாதிரி இருந்தது. ஸோ நான் அந்த படத்தை பார்த்து, நான் சொன்னேன் இல்லையா, எடிட்டிங்கில் உட்காந்து பார்த்து இதை வந்து என்ன பண்ணலாம், ஏதோ மிஸ்ஸிங்காக இருக்குது, காரணம் வந்து சரியாக எனக்கு ஸ்ட்ராங்காக இல்லை ஒரு விஷயத்துக்கு. ஸோ அங்கே என்ன நடந்தால் இயல்பில் ஒரு நடைமுறையில் நம்ம வாழ்க்கையில் இது நடந்தால் இது நடக்கும்ன்றது தெரியும் இல்லையா நமக்கு. ஸோ ஒரு ஒய்ஃப்னால் என்ன பொசசிவ்னஸ் இருக்கும், ஒரு ஹஸ்பண்ட் வந்து லவ் பண்ணால் என்ன பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம யோசிச்சு பார்க்கும்போது இந்த சீக்வன்ஸ் கண்டிப்பாக மிஸ்ஸிங்காக இருந்தது அப்படின்றது தான் கிரண்ணோட போர்ஷன். ஸோ நான் வந்து கிரண் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, நான் ஒர்க் பண்ணதில்லை அவங்களோட, பட் எனக்கு காமன் ஃப்ரெண்ட்ஸ் வழியாக நல்லாவே க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த டைமில் அவங்களும் ஒரு கம்பேக் வரணுன்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. பட் அவங்க வந்து எல்லோரையும் நம்ப மாட்டாங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு, அவங்களுக்கு கரெக்டான இன்ட்ரொடக்ஷன் வேணும். சும்மா வந்து ஒரு ரோல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களும் அடிபட்டிருக்காங்க. அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு படத்தில் போயிட்டு ஏதோ ஜஸ்ட் ஒன் கேரக்டர் பின்னாடி நடந்துட்டுருக்காங்க, ஒரு ஒரு ரிலேட்டிவ் இந்த ஹவுஸ் மாதிரி ஒரு கேரக்டர் அவங்களுக்கு ஏதோ கிடச்சிருக்கு, அவங்களுக்கு அதில் வந்து ஹாப்பி கிடையாது. ஸோ இந்த மாதிரி அவங்களும் கேர்ஃபுல்லாக இருக்கிற டைமில் ஒரு நல்ல கம்பேக் வேணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த கேரக்டர் அவங்களுக்கு சூட் ஆகும், ஒரு கேமியோ அப்பியரன்ஸ், ஒரு சாங், அப்படி வந்து நடந்தது தான் கிரண். இட் வாஸ் நாட் ஃபோர்ஸ்ட். சேலபிலிட்டிக்காகவோ மக்களை உள்ளே கொண்டு வர்றதுக்காகவோ சேர்த்தது கிடையாது. எனக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் தேவைப்படுது, அது கிரண் பண்ணால் எனக்கு ப்ளஸ். ஆடியன்ஸ் வேற மாதிரி திங்கிங் ப்ராசஸில் எடுத்தாங்களா? அது படம் பார்த்தா தான் எனக்கு தெரியும். நீங்கள் வந்து இப்போனா இது எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து இப்போ ரஜினி அங்கிளை வச்சு படம் எடுக்கிறது எப்படி விற்கிறதுக்காக வேணா? ஆமாங்க, விற்கிறதுக்கு தான் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து இவ்வளோ கோடி செலவு பண்ணுறாங்க, அவருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ சேலபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அந்த கேரக்டருக்கு யாருங்கிறது வந்து ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் போடும்போது கூட நம்ம சேலபிலிட்டி கண்டிப்பாக யோசிப்போம். ஸோ ஒரு பெரிய படம் வந்து நம்ம எடுக்கும்போது அதுக்கு என்ன தேவைன்றது இருக்குது, சின்ன படம் எடுக்கும் போதும் அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்படி ஒரு கான்ஷியஸ் டிசிஷன், பட் அது ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ உள்ள இண்டஸ்ட்ரி மேடம், இப்போ வந்து என்ன டச் பண்ணாலும் மார்க்கெட்டிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். முன்னாடி அந்த தமிழ் சினிமா அது இல்லை. ஒரு மூவி வரும், நம்ம போய் பார்ப்போம், மக்கள் ஆதரிப்பாங்க. இப்போ வந்து ஓடிடியில் ஆரம்பித்து எஃப்எம்எஸ்ல ஆரம்பித்து எல்லா விதமான ஒரு ப்ரெஷரும் வந்து நீங்கள் எடுக்கும் போது அது எப்படி இண்டஸ்ட்ரி மாறி இருக்கா? ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியிலே இருக்கிறவங்களுக்கு தான் சப்போர்ட் இல்லை. அவங்க ஒரு வாட்டி நம்ம உண்மையாக சொல்லணுன்னா, ஜெயிச்சவங்க ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். இப்போது அடுத்த படம் நம்ம இந்த படத்தில் ஜெயிச்சுட்டு அடுத்த படம் வந்து எனக்கு சப்போர்ட் ஜாஸ்தி கிடைக்கும் இண்டஸ்ட்ரியில். இப்போ நம்ம வந்து வளர்ந்து வர்ற ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கும், ஒரு டைரக்டராக, ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக. ஸோ அப்படி இருக்கும்போது சப்போர்ட்டுங்கிறது வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே இல்லை. வெரி ஃபியூ பீப்புள் எனக்கு நிஜமாக சப்போர்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, என் மேலே நம்பிக்கை வச்சவங்க,
எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு லேடி தனியாக நின்று இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க, நம்ம அவங்களுக்கு ஒரு கை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களில் ஒரு ஒரு ஃபியூ பீப்புள் மட்டும்தான் பக்கத்தில் நிற்கிறாங்க. மற்றவங்க வந்து எப்படி வந்து இவங்களை வந்து கீழே அமுக்கலாம், எப்படி வந்து காணாமல் போக வைக்கலாம் அப்படிங்கிறது அந்த போட்டி வந்து நிறையவே இருக்குது இண்டஸ்ட்ரியில். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நமக்கு ஆளுங்களை தெரிஞ்சாலும், எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர்ஸ் தெரிஞ்சாலும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே ஃபேமிலி ஃப்ரெண்டாக கூட இருப்பாங்க. நம்ம வந்து ஒரு விஷயம் அவுட் ஆஃப் த பே யாருமே டிஸ்டர்ப் பண்ணி எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணி கொடுங்க, எனக்காக ரிலீஸ் பண்ணி கொடுங்கன்னு நான் யார்கிட்டையும் இது வரைக்கும் போகவே இல்லை. என்னோட சுயமான என்னோட நட்பு, என்னோட டேலண்ட் வச்சு தான் நான் அந்த படம் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கேன். இப்போது ரிலீஸ் கூட பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷன்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் ஒர்க் பண்ண ப்ரொடியூசர். நான் ஒரு படம் வந்து அந்த போஸ்டர்லேயே ரஜினி அங்கிளோட நிற்பாங்க இல்லையா, பிதான்ற ஒரு படம், நான் மதியழகன் சாரோட நானும் அவரும் நடிக்கிறோம். அந்த படத்தோட அந்த ஷூட்டிங் அப்போது அந்த ட்ரெய்லர் அந்த இது எடுத்தாங்க. அப்போது வந்து ஒரு சினிமாவை அவங்களும் ரொம்ப லவ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் சினிமா பற்றி பேச ஆரம்பித்து அந்த ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் நடந்து ஒரு நட்பு உருவாச்சு. அதில் 2 பிரதர்ஸ் தம்பி பாலா சதீஷ்ன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ தமாஷா அவனுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தேன். எனக்கு ஒரு கேரக்டர் தேவைப்பட்டுச்சு, நான் நடிக்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன். நான் சொன்னேன், பாலா நீ வந்து இந்த ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஷகிலாக்காவோட ஃபேனாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன் நான் அந்த படத்தில். அது நீங்கள் சீக்வன்ஸாக பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுது. ஸோ ஐயோ அக்கா நான் எங்கள் அக்கா நீ வா நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு மதியெல்லாம் ரொம்ப வந்து என்கரேஜ் பண்ணோன்னே அவனும் வந்து அவங்க ஒய்ஃப் எல்லாம் சொன்னாங்க, இல்லை அக்கா கூப்பிட்றாங்க நீங்கள் போங்க போய் நடிங்கன்னு. அவங்க பசங்கள்லாம் சொன்னாங்க நீங்கள் போய் நடிங்க. அவன் கூச்சப்பட்டுட்டே இருந்தான். பட் அப்படி வந்து ஒரு இன்வால்வ் ஆகிட்டு ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிச்சி போய் அந்த டப்பிங் அந்த பார்க்கும்போது இது 100% இது வந்து ஒரு சக்ஸஸ் ப்ராடக்ட்டு தெரிய வந்ததா. அக்கா நாங்கள் வரோம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், நம்ம ரிலீஸ்க்கு கொண்டு வரலாம் அப்படின்னு உள்ளே வந்தது தான். நம்மளா போய் யாரையும் அப்ரோச் பண்ணி அப்படி இது பண்ணலை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாமே வந்து தானாக வர்றது தான். இப்போ எஃப்எம்எஸ் கேட்குறாங்க, எனக்குமே என்னென்னா டேட் ஒரு 1 வீக் 11னா அந்த நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வரலாமே, ஒரு ரிசல்ட்டோட வரலாமே. ஏன்னா இன்றைக்கி அந்த வெள்ளி சனி ஞாயிறு ரொம்ப முக்கியமாக இருக்குது ஒரு படத்தோட வெற்றிக்கு தோல்விக்கு ரெண்டுத்துக்குமே. அந்த வெள்ளி சனி ஞாயிறு வந்து மக்கள் வரலைன்னா நமக்கு வந்து திங்களுங்கிறதே இல்லை. ஸோ ஒரு ரிசல்ட்டோட நம்ம ஒரு டாக்கோட ரிவ்யூவோட நம்ம வந்து ஒரு அதர் கண்ட்ரியில் ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இன்னுமே அங்கே கூட்டம் வர்றதுக்கு, ஏன்னா எல்லாருமே பிஸி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில், எல்லாருமே அவங்கவுங்க லைஃப் பார்த்துட்ருக்காங்க. ஸோ பெரிய ஹீரோஸ்க்கு இருக்கிற வர்ஷிப்பில் அவங்களுக்கு கிடைக்கிற ஓப்பனிங் வந்து நல்ல படங்களுக்கு ஆரம்பத்தில் கிடைக்காது. ஒன்ஸ் உள்ளே வந்து தியேட்டரில் 10 பேர் பார்த்துட்டு படம் நல்லா இருக்குது அப்படின்னா தான் நமக்கு வந்து அது படமாக மாறுது. அது ஒரு பெரிய ஒரு ட்ரிக்கியான சிச்சுவேஷன், பெரிய ரிஸ்க்கு தான். பட் எங்கேயோ வந்து எனக்கு அந்த லவ், அந்த அன்பு நிறைய பேர் உலகம் பூரா என் மேலே, ஜோவிகா மேலே அன்பு இன்றைக்கும் காட்டிகிட்டே இருக்காங்க. அது வந்து டிக்கெட்டாக கன்வெர்ட் ஆகணும். அந்த அன்பை வந்து நீங்கள் எனக்காக வந்து ஒரு $100 இத்தனை டாலரோ செலவு பண்ணி வந்து ஒரு வாட்டி என் படத்தை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா சொல்லுங்கள், இல்லைனாலும் சொல்லுங்கள், பட் பாருங்க அப்படின்றது தான். ஒரு சில ஹீரோயினை பார்த்தா அவங்களோட பியூட்டியோட சீக்கிரத்தை என்னன்னு கேட்பாங்க. ஆனால் எப்போதுமே நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறது என்னதுன்னா, அந்த கேள்வி நான் கேட்கல. இவ்வளோ டஃப்பான ஒரு ப்ரெஷர் ஒரு 5 வருஷமா அசால்ட்டாக வந்து ஒரு இன்னொருத்தனா வந்து மென்னாக இருந்தாலுமே வந்து ஒன்று டாஸ்மார்க் போவான், எல்லாத்தையும் அவன் சூசைட் பண்ணிப்பான். 2 விஷயம்தான். நான் அப்பப்போ நினச்சி பார்ப்பேன் டிவியில் போடும்போது எல்லாம். நம்மளுக்கு நீங்கள் பேசும்போதே நம்மளுக்கு கொஞ்சம் பதறும், இந்த அளவுக்கு போல்ட்டா பிபி இங்கே ஏறும். ஸோ பேசி அடித்தவனை எப்பமா திங்க் பண்ணியிருக்கீங்களா, ஐயோ இந்த விஷயம் பேசுறே கூடாதோ? இல்லை இல்லை. ஏன் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் கூட பார்த்தீங்கன்னா, எதுவுமே வந்து நம்ம எடுத்துகிட்டு வரல. இந்த உலகத்துக்குள்ளே வரும்போது, குழந்தையா பிறக்கும்போது எதுவுமே நம்ம எடுத்துக்கிட்டு வரல. நம்ம போகும்போதும் எதையும் எடுத்துக்கிட்டு போக முடியாது. இதுக்கு இடையில வந்து நம்ம வந்து சப்போஸ் சொத்து சேர்த்தோன்னா, இல்லை என்ன நம்ம வந்து விட்டுட்டு போகிறோமோ, அடுத்த ஜென்ரேஷனுக்கு நமக்கு குழந்தைங்க இருந்தாங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் கொடுத்துட்டு போக முடியும். அது இல்லாதவங்க யாருக்கோ கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்களுக்கு பிறக்காத குழந்தைங்களுக்கு எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு கூட போகிறாங்க. ஸோ நமக்குன்னு நிரந்தரமாக இருக்கிறது வந்து நம்மளோட உயிர், நம்மளோட லைஃப் மட்டும்தான். இதுக்கு இடையில நம்ம 10 பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும், நம்ம பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு லைஃப் கொடுக்க முடியும், அவங்களுக்கு ஒரு படிப்பு சொல்லி கொடுக்க முடியும், ஒரு கெரியர் உருவாக்கி கொடுக்க முடியும். இது வந்து நம்மளோட பொறுப்பு. ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து நிறைய விஷயங்கள் சந்திச்சுட்டு வந்திருக்கேன். 5 வருஷமா நீங்கள் பார்க்குறீங்க. நான் பார்க்கும்போது எனக்கு
பட் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற அந்த அனுபவம் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருந்தது. ரொம்ப போராடி இருக்கேன், ரொம்ப தடுமாறி இருக்கேன். அண்டு டெஃபினட்டாக நானும் வந்து என்னடா இது நான் எனக்கு ஃபஸ்ட்டு நான் சிரித்தது வந்து என்ன எப்போன்னா, இந்த விஷயத்துக்கு நான் ஒரு நாள் பயங்கர ப்ரோக்கனாக இருந்தேன். எங்கள் அம்மா அப்பா வீட்டில் தான் இருந்தேன், என் பையனோட இருந்தேன். நான் அப்போது அங்கே இருக்கும்போது ரொம்ப அழுதுட்டு இருந்தேன், எனக்கு மனசே சரியில்லை. அப்போ என் புள்ள வந்து ஐ திங்க் ஒரு 1.5-2 வயசு இருக்கும். அப்போவே ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசுவான், மெச்சுவர்டாக பேசுவான். அதுதான் எனக்கு அவன் அவன் வளர்கிற, அதாவது எனக்காகவே வந்து அந்த கேரக்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக மெச்சுவராக நான் வளர்கிற வரைக்கும் அந்த பையன் எனக்கு ஒரு தகப்பனா, ஒரு நண்பனா, ஒரு அண்ணனா நின்ன மாதிரி, நான் என்றைக்கு மெச்சுவர் ஆகி நான் வந்து தெளிவானேனோ அவன் இம்மெச்சுவராக மாறிட்டான். அவன் குழந்தையாக மாறிட்டான். அதுதான் என்னோட லக்கு. அதில் நான் ஒரு நாள் பயங்கர ப்ரோக்கன் ஆனப்போ நான் வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டு நான் வந்து ஸ்ரீஹரியை கூப்பிட்டேன். நான் சொன்னேன், ஸ்ரீஹரி, எல்லாருமே பண்ணுறது தான், எப்படி வந்து வலி இல்லாமல் சாகிறது எல்லாம் யோசிப்போம். நிறைய பேர் கூகுள்லாம் பண்ணுவாங்க. அப்போல்லாம் கூகுள்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணால் நம்ம வந்து போயிடலாம், ஆனால் வந்து நம்ம வலியோடு போக முடியாது. இதெல்லாம் எல்லாருமே யோசிப்பாங்க, அந்த மாதிரி மென்டாலிட்டி. இதுக்கு ஆக்சுவலி சிரிக்கணும், இதை பற்றி சொல்லி சிரிக்கணும். ஏன்னா இது எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு விஷயம். அப்போது வந்து நான் என் பிள்ளைய கூப்பிட்டு நான் சொன்னேன், டே, ஏன்னா எனக்கு என்னென்னா கில்ட்டி. சப்போஸ் நம்ம ஏதாவது பண்ணிக்க போகிறோன்னா கூட நம்ம குழந்தைய விட்டுட்டு போகிறோமே, அவன் என்ன பண்ணுவான் நான் இல்லாமல், அதுதான் என்னை தடுத்து நிப்பாட்டுது எதுவுமே பண்ணிக்கிறதுக்கு அப்படின்ற ஃபீலிங்கில் நான் இருக்கேன். ஸோ அவனை கூப்பிட்டு, சரி என்னடா மம்மிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, சப்போஸ் நான் வந்து சாவ போகிறேன்னு சொல்ல முடியாதுல்ல, சப்போஸ் மம்மிக்கு இப்போ ஏதோ ஆயிடுச்சு, நான் செத்துட்டேன், நீ என்னடா பண்ணுவ, நான் இல்லாமல் நீ என்ன பண்ணுவ? ஒன்றும் இல்லை, நேராக படிக்கட்டேறி மேலே தாத்தா கிட்ட போவோம். அது அவ்வளோ சிம்பிளாக ப்ராக்டிக்கலாக சொன்னப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுச்சு. என்னன்னா, நம்மளை நம்பிலாம் யாரும் கிடையாது. குட். நம்ம நமக்காக வாழணும் ஃபஸ்ட்டு. நமக்கு குழந்தைக்காக வாழ்கிறதுன்றது இட் இஸ் அவுட் ஆஃப் கொஸ்டின். ஏன்னா நம்ம இருக்கோமோ இல்லையோ அந்த குழந்தைக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அவங்க வந்துடுவாங்க, யாராவது ஒருத்தர் காப்பாற்றி விடுவாங்க. அதுதான் அது சிருஷ்டியின் ரகசியம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பையன் எனக்கு குழந்தை சொன்னது வந்து எனக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது. என்னத நீ பாட்டுக்கு மேலே போய் தாத்தா கிட்ட போவியா அப்படின்னா, அடப்பாவி எப்படிரா. ஸோ அந்த ப்ராக்டிகாலிட்டி என் குழந்தைங்களுக்கு இருந்தாலே அவங்க பொழைச்சிக்குவாங்க. அவங்களே அவ்வளோ ப்ராக்டிக்கலாக இருக்கும்போது நான் முட்டாள் மாதிரி வந்துட்டு எப்படி சாவறதை பற்றிலாம் யோசிக்கிறேன். ஸோ தட் வாஸ் அ வெரி ஐ ஓப்பனிங் சுச்சுவேஷன். ஸோ அதுலேருந்து நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயங்கள் நிறைய பார்த்து வந்ததுக்கப்புறம் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, என்ன இப்போது பார்த்துக்கலாம், அந்த தைரியம் வந்துருச்சு. வேறு வழி இல்லை, பண்ணி தானே ஆகணும், என்னவாக இருந்தாலும் பண்ணி தானே ஆகணும். ஆனால் நம்மளோட தாட் ப்ராசஸ் நேர்மையாக இருந்துச்சுன்னா, நம்ம முயற்சி நேர்மையாக இருந்துச்சுன்னா, நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணாமல் ஒரு விஷயத்த சின்சியராக பண்ணோன்னா, யூனிவர்ஸ் இஸ் சப்போர்ட்டிங். யாரோ ஒருத்தர் வருவாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்மளே போய் யார்கிட்டையும் கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஆனால் அது வந்து அனுபவிச்சாதான் புரியும். நாங்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்டக்க நாங்கள் இன்டர்வியூ பண்ணோம். அவங்க வந்து எதாச்சும் அவங்களோட பேர் சொன்னாங்க. பேர் சொல்லிச்சு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு உமன் வந்து அஃபெக்ஷன் வச்சாங்கன்னா அது ஏமாறம் போது அவங்க வந்து கையெல்லாம் நான் அடுங்கும். அடுத்தடுத்த ஸ்டேஜில் வந்து ஏமாறம் போது அவங்க வந்து ஏதோ ஒரு அன்புக்காக தான் ஒரு மென்னை தேடி போகிறாங்க, அவங்க கிட்ட ஏமாறம் போய் இன்னொரு மென். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ பெரிய பெயினாக விஷயமா. நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு லவ் ஃபெயிலியராக கையை விட்டுட்டு போயிட்டு இருக்கலாம், ஆனால் அதையும் தாண்டின ஒரு பெயின் இருக்குது. ஸோ என்னை விட்டு ஸ்ட்ராங்கான உமன் யாரு பார்த்தா உங்கள் பேரை சொன்னாங்க. எங்களுக்கு டோட்டலி ஷாக்காக ஒரு காலேஜ் ப்ரோக்ராமில் சொன்னாங்க. ஸோ நீங்கள் அவங்க லைஃப்பில் இருந்து பாருங்கள், இதுக்கான கேள்வி தெரியும். நீங்கள் அவங்கள ட்ரோல் பண்ணுறீங்களே, அவங்க தான் பெஸ்ட் உமன் சொன்னாங்க. ஸோ அது ஞாபகம் வந்துச்சு இந்த இன்சிடென்ட் சொல்லும் போது. ஸோ மேம், இப்போ வந்து ஆடியன்ஸ் மத்தியில் இந்த படம் வந்து எப்படி கனெக்ட் ஆகும்? மெயினாக கண்டிப்பாக எல்லாமே வந்து நம்ம ரியாலிட்டியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். நம்ம குடும்பத்தில் யாருக்காவது நடக்கலாம், சிஸ்டராக இருக்கலாம், சிஸ்டர்இன்லாவாக இருக்கலாம், நம்மளாக இருக்கலாம், நம்ம டாட்டராக இருக்கலாம். நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இப்படி தான் இருக்கும், ஒரு பையன் அந்த மருமகன் வந்து இப்படி தான் இருப்பான். சுற்றி இருக்கிறவங்க எப்படி வந்து அதை காப்பாற்றலான்னு ஒரு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணி சொதப்புவாங்க.
அதே மாதிரி வந்து எப்படி சொதப்பலான்னு இருக்கிறவங்களும் இருப்பாங்க கெடுக்கிறதுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இயல்பாக நம்ம வந்து எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் போல்டான ஒரு விஷயத்த ரொம்ப நார்மலாக எல்லாரும் உட்காந்து ரசிக்கிற மாதிரி. சீரியலில் பார்த்தீங்கன்னா அந்த மாமியாரை காமிப்பாங்க, நாத்தனார் பயங்கர க்ளோஸ்அப்லாம் கொடுப்பாங்க, அப்படியே பயங்கர அந்த மியூசிக்கே வந்து கொடூரமாக இருக்கும், அந்த எக்ஸ்ப்ரெஷனே மாற்றி 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 க்ளோஸ்அப்ஸ் கொடுப்பாங்க, ஜூம் பண்ணுவாங்க இல்லையா. அந்த ட்ராமா கண்டிப்பாக இருக்காது. ஃபன்னான ஒரு ஜாலியான ட்ராமா இருக்கும். 2K கிட்ஸ் வந்து என்ஜாய் கண்டிப்பா. அதான் சொல்றேனே, இது வந்து 40s படம்னு நினைக்கவே நினைக்காதீங்க. யூத்துக்கு கனெக்ட் ஆகிற படம். நமக்கு ஒரு பொண்டாட்டி இருந்தால் இப்படி தான் செய்யணும், நம்ம புருஷன் இப்படி தான் வந்து பண்ணான்னா நம்ம இப்படி தான் செய்யணும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஃபன்னாக நம்ம காமிச்சிருக்கோம். செகண்ட் ஹாஃபில் நிறைய சென்டிமெண்ட் எமோஷனும் இருக்குது. நெகட்டிவிட்டி வந்து இப்போ வந்து என்ன பண்ணாலும் படங்கள் வந்து ஃபுல்லாக பண்ணுறாங்க, வச்சு செஞ்சு விடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் என்னமோ அவங்களாம் மூவி பண்ண மாதிரியும் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி சொல்கிறாங்க. கேட்கும் போது எப்படி மேடம் இருக்கு? இல்லை, அது வந்து நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுமே வந்து நானுமே ஒரு ரசிகையாக தான் நான் படம் பார்ப்பேன், சினிமாக்காரியாக நான் படம் பார்க்குறது கிடையாது வெளிப்படம் பார்க்கும்போது. இப்போ நான் ரீசெண்டாக பார்த்த ஒரு சில படங்கள்லாம் எனக்கு கடவுளே அப்படின்னு தான் இருந்தது. என்னடா கொடுமை அது. என்ன பிரச்சனைனா, இப்போ நானே சொல்கிறேனே, இப்போ நான் எடுத்த படம் எனக்கு அது தப்பா ரைட்டான்னு எனக்கே தெரியாது. ஏன்னா நம்ம ஜட்ஜ்மெண்ட் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. மூணாவதாக நீங்கள் வெளியிலேருந்து திடீர்னு ஒரு ஆள் பார்க்கும்போது தான் ஐயோ என்ன பண்ணாங்க இவங்க, இது சரியில்லையேன்னு உங்களுக்கு தோணலாம். அது எனக்கு தோணியிருக்காது. யாருமே அதை கரெக்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க, சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம், எல்லார் ஜட்ஜ்மெண்ட்டும் எடுத்துக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் நான் வெளிப்படம் பார்க்குறது. அதனால வந்து ஒரு படத்தை வந்து இவ்வளோ அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க, அதுக்காக நீங்கள் போய் வந்து படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆப்வியஸாக நமக்கு படம் பிடிக்கலன்னா இது என்னடா இது தலைவலியெல்லாம் வர்ற படங்கள் இருக்குது, தூங்கிடுற படங்கள் இருக்கு, போகக்கூடிய படங்கள். ஐயோ. ஸோ இன்னைக்கு என்னன்னா ஒரு நம்பிக்கை என்னன்னா, ஸ்டார் வேல்யூவை காப்பாற்றுறதுக்காக கோடிக்கணக்கில் செலவு பண்ணுற படங்கள் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ஆனால் கதையை மட்டுமே வந்து மெயினாக வச்சு இந்த கதைக்கு ஏற்ற நடிகர்களை போட்டு ஒரு படத்தை வந்து நான் அவங்க அந்த கதைக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது அப்போது அது படமாக இல்லாமல் ஒரு நிஜமாக பார்க்குற மாதிரி ஒரு ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. ரீசெண்டாக வந்த நிறைய படங்களை சொல்லலாம், டூரிஸ்ட் ஃபேமிலி சொல்லலாம், லப்பர் பந்து சொல்லலாம், டிராகன் எனக்கு லிட்டில் லார்ஜர் தென் லைஃப் தான். ஆனாலும் அந்த மாதிரி அந்த காலேஜ் அந்த பசங்க பண்ணுற அந்த சேஷ்டைகள் அதெல்லாமே வந்து அந்த ஒரு ஹீரோயிசம் அது எல்லா பசங்களுக்கும் இருக்கும் இல்லையா உள்ள. ஸோ அதெல்லாமே ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் மேடம், ஏன்னா இந்த கொஸ்டின் என் செக்மெண்ட்லேயே இல்லை, இருந்தாலும் ஒரு கொஸ்டின். நீங்கள் இவ்வளோதோடு பேசுகிறனால, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறனால, பிக் பாஸ் வந்து ஒரு காலேஜ் மாதிரியும் நீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியும் இங்கேருந்து கற்றுக்கிட்டா லைஃப்பில் போக மாதிரியும் ஒரு செக்மெண்ட் காமிச்சாங்க. ஆமாம். ஆனால் நீங்கள் பேசக்கூடிய லாங்குவேஜ் பார்த்தா பிக் பாஸ்க்கு நீங்கள் கிளாஸ் எடுக்கிற மாதிரியே இருக்கு. ஸோ உண்மையிலே அது என்ன ஃபார்மட், அது உண்மையிலே பிக் பாஸ்க்கு அப்புறம் ஒக்டா மேமோட லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கா, இல்லை அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சும்மாங்க அப்படி இருக்கா? இல்லை, எனக்கு பிக் பாஸ் ஃபஸ்ட்டு சீசன் 3 போனப்போ நாங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தோம். அப்போ வந்து அங்கே ஒரு கிளாஷ் எல்லாம் ஆச்சு. எனக்கு கஸ்தூரிக்கு வந்து டீச்சராக ஸ்டூடெண்ட் அந்த வாத்து மேட்டர் என்னமோ அது வேறு மாதிரி. நான் அங்கே வந்து ஸ்ட்ரைக்கெல்லாம் பண்ணேன். கமல் சாரும் கேட்டார், என்னது இது, எப்படி சின்ன குழந்தைங்க எப்படி ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க? நான் சொன்னேன், என்ன தப்பு இருக்குது சார், தப்பு எங்கே நடந்தாலும் எந்த வயசாக இருந்தாலும் தட்டி கேட்கலாம், தப்பு கிடையாது. டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்கள வந்து அந்த மாதிரி பேசக்கூடாது, அது தவறான விஷயம். இன்னைக்கு கூட ஜோவிகா ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது சொன்னான், டீச்சர்ஸ் வந்து சில பேர் வந்து கம்பேர் பண்ணி பேசுவாங்க, அவள் படிக்கிறா ஏன் உன்னால் எழுத முடியல அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது அது யாருக்காக இருந்தாலும் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அந்த டீச்சர்ஸும் மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. தேர் நிறைய இடத்துல வந்து பிரின்சிபல் டீச்சர்ஸ் எல்லாம் க்ரைம்லேயே இன்வால்வ் ஆகும். ஸோ வி கேனாட் சே தட் தேர் த அல்டிமேட் பர்சன். எல்லாருக்குமே அவங்களோட அந்த ஃபால்ட்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து அந்த இதில் நடந்தது சீசன் 3. அல்டிமேட்டில் நான் உள்ளே போனப்போ காலேஜ் இது வச்சுருந்தாங்க. அந்த காலேஜில் இது பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க கோஆப்ரேஷன் ஆஃப் கோ ஆக்டர்ஸு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது. அப்போ நான் இப்போ ஸ்கிரிப்டே போட்டேன். நான் பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டேன், பிக் பாஸ் நீங்கள் தயவு செஞ்சு கதையை சொல்லுங்க ஒழுங்க, இவங்களுக்கு கதை புரியுதா புரியலையான்னு தெரில, எல்லா ஆளாளுக்கும் ஒன்று பண்ணிட்டுருக்குறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் கதை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள், வர சொல்லுங்க உள்ள. சும்மா ஆளாளுக்கு இது தனித்தனியாக பண்ணுறாங்க. தனித்தனியாக பண்ணுறது ஏன்னா கேமரா முன்னாடி நடிக்கணுன்றதுக்காக, கேமராக்காக நாங்கள் மட்டும் வரல, நம்ம இங்கே ஒரு கூட்டணியாக ஒரு டீமாக பண்ணாதான் அது பார்க்கும்போது சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ சீசன் 3ல் அந்த சுவாரஸ்யம் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அங்கே டீம் நல்ல ஒரு டீம் எஃபர்ட் எடுத்தோம். எல்லாருமே கண்டென்ட் நல்லா கொடுக்கணும். அது கவின் இருக்கட்டும், ஷெரின் இருக்கட்டும், அபிராமி, நான், சேரன் அண்ணா,
எல்லாமே அங்கே இருந்த எல்லாருமே வந்து எவ்ரிபடி புட் இன் தியர் எஃபர்ட். ஆனால் வந்து அந்த அல்டிமேட்டில் அது இல்லாதனால தான் நான் வாக் அவுட் பண்ணிட்டேன். என்னால் முடியல, நீங்களே வச்சுக்கோங்க உங்கள் ஷோ அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். ஸோ மாற்றமாச்சா அந்த 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 கேரக்டர் வைஸு அவங்க சொன்ன மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரியாவது ஆச்சா உங்களுக்கு ஏதாவது? நிறைய புரிதல் கண்டிப்பாக கிடைக்குது. அதான் நான் கேட்டேன். அந்த படம் அந்த சீசன் 3 போயிட்டு வெளில வந்ததுக்கப்புறம் கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக ஜாஸ்தியாச்சு. பட் அதை தாண்டி வந்து சிலரை மாற்ற முடியாது. சிலர் வந்து அவங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்றாப்புல நம்மளை மேனிப்புலேட் பண்ணுவாங்க, நம்மளை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சில விஷயம் நம்ம கேள்வி கேட்டு தான் ஆகணும், எதிர்த்து நின்று தான் ஆகணும். அதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் வின் பண்ணும் கப்புன்றதுக்காக வந்து நிறைய பேர் நடிக்கிறாங்கல்ல, அது பண்ணக்கூடாது வாழ்க்கையில். நம்ம கப்பு கிடைக்குதோ இல்லையோ, நம்ம வந்து சில விஷயங்கள் போல்டாக தான் நிற்கணும், நம்ம ஸ்டாண்டை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அதெல்லாம் வந்து நான் ரொம்ப கிளியராகவே புரிஞ்சுக்கிட்டு ஐ திங்க் அது நிறைய பேருக்குமே புரிஞ்சிருக்கும். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வின்னருக்கும் ரியல் வின்னருக்கும் சம்மந்தமே இருக்க மாட்டேங்குது. பிக் பாஸில் கப்பு தூக்குறவங்கெல்லாம் வின்னர் இல்லை. அங்கே மனசில் மக்கள் மனசில் இடம் பிடிச்சவங்க வந்து ஒரு போல்டான பர்சனாக தான் இருந்திருப்பாங்க. மேனிப்புலேட் பண்ணுறவங்க வந்து என்றைக்குமே அந்த கப்பை வேணால் தூக்கலாம், ஆனால் மக்கள் மனசில் வந்து இடம் பிடிக்க முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்குள்ள இன்டர்வியூ பேசியிருக்கீங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இந்த படம் ஜெயிக்கலை தாண்டி இந்த மாதிரியான ஒரு பர்சன் கூட ஒரு இன்டர்வியூ பண்ணுறது மிகப்பெரிய ஒரு ஷோஸு. நான் தான் என் ஃப்ரெண்டுகிட்ட கூட சொன்னேன், வெற்றி தோல்வி வந்து இயக்குனருக்கு நாட்டுற இன்கம் வேணால் கூடும், ஆனால் அவங்க ஆத்மார்த்தமாக ஒரு மூவி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதை ஒரு 4 பேர் இல்லை ஒரு 40 பேர் நல்லா இருக்குப்பா அந்த மூவி நான் பார்த்தேன்ப்பா உண்மையிலே சூப்பராக இருக்குப்பான்னு சொன்னக்கூடிய அந்த மனம் நிம்மதியாக தூங்கலாம். நான் ஒரு படம் எடுத்துருக்கேன்ப்பா, அது வெற்றி தோல்வி அப்புறம் நான் ஆத்மார்த்தமாக ஒரு படம் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் இருக்கணும். வாழ்த்துக்கள் மேம். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் ரொம்ப பொறுமையாக அழகாக கொஸ்டின்ஸ் கேட்டீங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது உங்கள் கூட உரையாடினது. ஸோ ஜூலை 11 நாங்கள் தியேட்டர்ஸ்க்கு வரோம். கண்டிப்பாக வந்து தியேட்டர்ஸில் வந்து படம் பாருங்கள், உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள்.